ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் முழாம்பழத்தை வச்சு நீங்கள் ஜூஸ் மட்டும் தான் போட்டிருப்பீங்க. ஆனால் சூப்பராக ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 1 kg அளவு இருக்கிற மாதிரி முழாம்பழம் எடுத்துருக்கிறேன். மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு சீட்ஸையும் பல்ப்பையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸை நல்ல வெயிலில் காய வச்சு அப்படியே உரிச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பல்ப்பை இந்த கரண்டியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பல்ப்பெல்லாம் தனியாக எடுத்ததுக்கப்புறம் இந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க. ஐஸ்கிரீம் ஊற்றுறதுக்கு மோல்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பல்ப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு சரியாக வரும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு கஸ்டர்ட் மில்க் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா திக்கான பாலாக இருக்கணும். பால் சேர்த்ததும் நல்லா சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஓரத்தில் நல்லா ஏடுகள் படிய ஆரம்பிக்கும். அது எல்லாமே எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அடுப்பை நல்லா ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற முலாம் பழத்தை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் பாதாம், பிஸ்தா இதெல்லாமே துருவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றிக்கலாம். மோல்டுக்கு நம்ம இந்த மாதிரி பல்ப்பெல்லாம் எடுத்துகிட்டு முலாம்பழத்துடைய தோலையே நம்ம அப்படியே மோல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி பாதி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளம் பழத்தை நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நடுநடுவில் சேர்த்து லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மாதுளம்பழம் சேர்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் போய் நல்லா செட்டில் ஆகும். அடுத்தடுத்து சேர்க்கும்போது கலந்து விடாமல் அப்படியே ஊற்றிருங்க. மாதுளம்பழத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃப்ரூட் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் பொடியை நறுக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அப்போ தான் நல்லா செட்டில் ஆகும். கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது நடுநடுவில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக கொஞ்சம் துருவின பாதாம், பிஸ்தா இதை வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் அப்படியே வச்சு செட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேலே கட் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரீசரில் வச்சு 8 ஹவர்ஸ் நல்லா செட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கூப் மாதிரி எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டாக 8 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஐஸ்கிரீம் செட் ஆயிருக்கும். இதை இந்த மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே கட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே ஃப்ரூட்ஸ் வச்சு ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.